Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுனால என்னெல்லாம் ஸ்கின்க்கு பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறது, அதனால் எப்படி சேஞ்சஸ் எல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் நம்ம எடுத்துருக்கிறது வீட்டிலையே பூத்த ரோஜா பூ தான். இது நான் நிழலில் காய வச்சு வச்சுருக்கிறேன். அந்த ரோஜா இதழ்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அது கூட ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூட நம்ம பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் முக்கியமாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கின்னில் டேன் ஆகி இருக்குது, கருமையாகி இருக்குது வெயிலில் போயிட்டு வந்ததுனால. அப்படிங்கும்போது அந்த டோன் திரும்ப கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதை சீக்கிரமாக நம்ம திரும்ப கிடைக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸில் நம்ம பேக் அடிக்கடி செஞ்சு போடும்போது நம்மளோட பழைய ஸ்கின் டோனே நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனும் கிடைக்கும். நம்ம எங்காவது டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்லா ரேடியண்ட்டாக இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது டக்குன்னு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆர்கானிக் ரோஸ் பவுடர்ஸ் எல்லாம் இப்போ நிறையவே ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பவுடர் ப்ளஸ் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் இருந்தாலே போதும். இது 3ஐயும் ஈக்குவலாக நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னில் நல்ல அந்த ரேடியன்ட், நல்ல அந்த க்ளோ தெரியுது, நீங்களே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் நம்ம ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐலைனர் அண்டு லிப் பாம் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஸ்கின்னில் நான் எதுவுமே வேறு எந்த க்ரீமும் அப்ளை பண்ணல. ஸ்கின் எந்தளவுக்கு நல்லா ரேடியண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு க்ரீமுமே அப்ளை பண்ணல. நம்ம இதை கண்டினியூஸாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஃபேஸ் பேக் நம்ம போட்டுட்டு வரும்போது ஸ்கின்னில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக யாருக்கெல்லாம் அந்த சன் டேன்னால் முகம் கருமையாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாருமே இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காய வைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி பால் கூடயும் அந்த ரோஸ் வாட்டர் கூடயும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.